ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பறிச்சாச்சு, முருங்கைக்காய் பறிச்சாச்சு பாருங்கள். நல்ல காய் சூப்பராக இருக்குது. ஒரு சாம்பாருக்கு வரும். நல்ல நாட்டுக்காய் தான். எங்கள் கம்பெனியில் கொண்டு போய் நட்டு வச்சா மரமே வரமாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. ஏன்னா இங்கே அழகாக வந்திருக்கு, மண்ணுக்கு ஏற்ற அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ஈஸ்வர் காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இங்கே முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் கிடக்குது. முருங்கைக்காய் பறிக்கிறதுக்காக வந்தோம். காய் பாருங்கள், பெரிய காயெல்லாம் கிடக்குது. ஏற்கனவே இந்த 2-3 காய் பறிச்சிட்டேன். இந்த பாருங்கள், 2-3 காய் ஏற்கனவே பறிச்சிட்டேன் பாருங்கள். இது நாட்டுக்காய் செம்மையாக இருக்கும், பறிச்சிட்டேன். இன்னும் 2-3 மரத்தில் கிடக்குது, ஹைட்டாக கிடக்குது. இங்கே ஒன்று கிடக்கு பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒன்று கிடக்க, அங்கே ஒன்று கிடக்குது. அப்படியே இந்த இங்கே ஒன்று தனியாக கிடக்குது பாருங்கள். மரம் ஹைட்டாக இருக்குது, கொம்பு தான் வச்சுட்டு பறிக்கணும். காய் நிறைய கிடக்கு. மரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள். சவுதி அரேபியாவில் முருங்கை மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் கம்பு வச்சுட்டேன், கம்பு வச்சு தான் பறிக்கணும். இந்த வச்சுருக்கேன், கம்பு வச்சுருக்கேன், இந்த கம்பு வச்சு தான் பறிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இந்த பாருங்க முருங்கை மரம் அவ்வளோ அழகாக இருக்குண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.